தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு, அதனால புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இது நல்லதுக்கு இல்லைன்னா நான் முதல் கட்ட பார்வையா பதிவு பண்றேன். அதாவது அதிமுகவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்கும், பெரும் பொருட்செலவு இருந்திருக்கும், அப்புறம் களப்பணிகளில் தோல்வி ஏற்பட்டிருக்கும், அப்புறம் 11வது தோல்வி அப்படின்னு மீடியாக்கள் விவாதம் கட்டமைத்திருப்பார்கள். பத்திரிகையில தொடர் தோல்வியில் எடப்பாடி தோண்டு போனாரா, இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் கடந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு காலகட்டம் இது. தொடர் தோல்வியாக இருக்கலாம், அல்லது அதிமுக வாக்கு சதவீதம் 20.17 இருக்க இன்னும் உயர்ல என்ற கேள்வியெல்லாம் வரலாம். அதை கடந்து திமுகவுடைய அந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். காரணம், அவரை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனைகள். அதாவது பாஜக வளர்ந்து வருகிறது, நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக திமுக விட 1% கூடுதலாக வாக்கு வங்கி வைத்திருக்கிற என்று மார்த்தட்டி கொள்கிற அந்த அதிமுகவுக்கு இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பு வாய்ப்பு கிடைக்கும் போது களத்தில் நின்று போராட வேண்டுமே தவிர ஒதுங்கி நிற்பது சரியாக இல்லை. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு குபேந்திரன்.